ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு காணொலி மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருப்பது. அவங்களோட கேரியர் பேத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த காணொலி மூலிமா நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபு. இங்கே பார்த்தீங்க யோதா பஷ் கேமரா கோஃபு அப்படின்னு இருக்கு பாருங்கள். கோஃபு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -5 டிகிரி கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது அந்தளவுக்கு ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா யூனிடாஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. இங்கே நிறைய நம்மளோட தமிழ் மக்கள் தமிழ் பசங்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிடாஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளோட கேரியர் பேத்தை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியுது, என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு இங்கே பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இந்த கோஃபு அப்படின்ற ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமானஷி ப்ரிஃபெக்சரில் இருக்குதுங்க. இந்த யமானஷி ப்ரிஃபெக்சருடைய மன்னர் அவருடைய சிலை தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்கேதா ஷிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட காலத்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டெவலப் பண்ணாங்க இந்த சிட்டியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னருடைய சிலை வந்து இங்கே வச்சிருக்காங்க. இந்த ஒரு கோஃபு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம போகிற யூனிடாஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலுன்றது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் இருக்குங்க. ஸோ என்ன வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு சுசுகி-சான் வந்து வந்தார். சுமிமாசன் ஒஞ்சிச்சு அரிகாதோ கோசைமாசு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து யூனிடாஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. அவங்களுடைய ஸ்கூல் வந்து இதுதான். ஸோ இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 பசங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து இங்கே படிச்சுட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து அவர் சொன்னார். யூனிடாஸ் ஜப்பானுடைய பிரின்சிபல் நம்ம கூட இருக்காரு. அவர் பேர் வந்து ஸோ நான் இன்ஜினியரிங் முடித்த கையோட எனக்கு ஒரு கைடன்ஸ் ப்ராப்பராக கிடச்சிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஜப்பானுக்குள்ளே வந்திருப்பேன். அப்போ எனக்கு அந்தளவுக்கு பெரிய கைடன்ஸ் வந்து கிடைக்கல. நானாக ஜப்பானுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து எப்படி ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும், எப்படி ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்து அவங்க கேரியரை எப்படி பில்ட் பண்ணிக்க முடியும், ஜப்பானில் எப்படி இங்கே செட்டில் ஆக முடியும், இங்கே பிஆர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஓரளவுக்கு வாங்கிட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து எந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ற மெயின் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அதில் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல். இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது யூனிடாஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலுக்குள்ளே இருக்கோம். ஸோ நம்மளோட குமார் பழனிசாமி சான் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து சுசுகி-சான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ உங்களை கம்பெனி பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குமார் பழனிசாமி, CEO ஆஃப் ஐடோக்கியோ அகாடமி. நம்ம ஈரோடு அண்ட் கோயம்புத்தூரில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல், அங்கேருந்து ஹையர் எஜுகேஷன் சப்போர்ட் அண்ட் ஜப்பானில் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2019 நம்ம யூனிடாஸ் லாங்குவேஜ் ஸ்கூலோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு ஆத்தரைஸ்டு கன்சல்டண்ட்டாக இந்தியாவிலேருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு 60 பேருக்கு நம்ம இங்கே அனுப்பியிருக்கோம். ユニタス日本語学校は、50年前にできましてとても歴史のある長い学校です。ちなみに、何十人ぐらいが、勉強してるでしょうか？今はだいたい40人ぐらいの留学生がここで勉強しています。なるほど。ஸோ அவர் என்ன சொன்னார்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு ஸ்கூலுங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 500 சில்லற பசங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் இங்கேருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்து வேலை தேடி அப்படியே வந்து போயிட்டு செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே லிஃப்ட்டும் இருக்குது, 4 ஃப்ளோர் பில்டிங்காக இருந்தாலும் இப்போ தானே எங்கு தானே, ஸோ அதனால் ஸ்டெப்ஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஏகோனோ பெங்கியோமோ சார் இது மிஸ்கோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ வாங்க, இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க. அவங்களோட ப்ரைவசி கருதி அவங்களுடைய வீடியோலாம் வந்து போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் அதை காட்டல நான். நிஹோன்கோனோ கியூஸ் ஹாய். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் எடுக்கிறாங்க, இங்கிலீஷும் எடுக்கிறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் படிப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் இங்கே வந்து மொத்தமாக இங்கே படிக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 பீரியட் இருக்குதுங்க. 40 மினிட்ஸ் வந்து ஒரு பீரியடுக்கும் இடைவெளியே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு பீரியடுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற காலையிலேருந்து ஃபுல்லாக நம்ம சாயங்காலம் வரையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. காலையில் ஒரு செஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா சாயங்காலத்துக்கு மேலே ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே இவங்க இங்கேருந்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து வேறு என்ன பார்ட் டைம் வேலைக்கு வந்து உங்களால் போக முடியும். ஸோ ஸ்டூடெண்ட் விசாவில் வராங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களால் வந்து ஒரு வாரத்துக்கு 28 மணி நேரம் வந்து வேலை பார்க்க முடியுங்க. ஸோ அந்த 28 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இவங்க உள்ளே வந்து ஒரு 2 வீக்ஸில் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பார்ட் டைமுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எதில் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதில் போயிட்டு வந்து நம்ம சேர்ந்துட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு நம்ம சர்வைவலுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது
ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வரோம், ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் மற்ற கம்யூனிட்டி மற்ற நாட்டிலேருந்து வர பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஒரு நல்ல ஒரு நட்புறவு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஈவெண்ட்டுங்களும் வந்து வச்சுருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், இந்த இடத்துல இந்த பார்ட் டைம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து இங்கே உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், இல்லை பிரேக் டைமில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. டோக்கியோ ஷிஞ்சுக்குலேருந்து நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிடிச்சி இந்த கோஃபுன்ற ஒரு இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. நான் கூட ஒரு சின்ன கிராமமாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு வெல் டெவலப்டு சிட்டி மாதிரி வந்து தெரியுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை இன்டேக் இருக்குங்க? ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக யூனிட்டாஸை பொறுத்த வரைக்கும் 4 இன்டேக் இருக்குது. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். ஓகே. இப்போது இன்டேக் இருக்குது அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி இன்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண வேண்டியது? ஜனவரி இன்டேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆகஸ்ட் மாதத்துலேயே ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 months 5 to 6 மந்த்துக்கு முன்னாடியே டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே. சிஓஇ வரதுக்கு நம்மளுக்கு அந்த டைம் எடுத்து கரெக்டாக நம்ம ஜனவரி உள்ளே வர முடியும். ஆமாம். ஓகே. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க? யூனிட்டாஸ் கோஃபு கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் டோக்கியோவோட தள்ளி ஒரு 1.5 மணி நேரம் தள்ளி இருக்கிறதுனால இங்கே 7,40,000 ஒரே டைமாக பே பண்ணிங்கன்னா 1 இயர் ஃபீஸு. ஜாப்பனீஸ் எண்ணில். ஓகே. ஏஎன்ஆரில் வந்து 4 lakhs வரும். 4 lakhs கிட்ட வரும். ஓகே. அது ரேட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம். 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணால் ஒரு 40,000 எண்ணு மட்டும் அதிகமாகும். அதாவது நீங்கள் 7,80,000 எண்ணா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே. இது வந்து கோஃபில் இருக்கிற இந்த யூனிட்டாஸ்க்கு. இப்போ வந்து டோக்கியோவில் இருக்கிறதுக்கு எந்த? டோக்கியோவில் இருக்கிற யூனிட்டாஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபீஸு ஒரே டைமில் பே பண்ணால் 8 lakh என்ன. ஓகேங்களா. 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிங்கன்னா ஒரு 40,000 என்ன எக்ஸ்ட்ராவாக. ஆல்மோஸ்ட் ஒரு 4,40,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்களா? 4,50,000 வரும் ஒரு வருஷத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்களுடைய இப்போ வீட்டு வாடகை இருக்குது, அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? டோக்கியோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கோஃபு வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு வீட்டு வாடகையே ஒரு 25,000 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 35,000 முடிஞ்சிடும் ரூம் வாடகையே. எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் இங்கே பார்ட் டைமில்? பார்ட் டைமோட சேலரி கோஃபுவோட யமானஷி ப்ரிஃபெக்சரோட கோஃபுக்கு வந்து பர் ஹவர் 900 எண்ணு வந்து பே பண்ணுறாங்க. ஓகே. டோக்கியோக்கு வந்து பர் ஹவருக்கு 1,200 எண்ணு பே பண்ணுறாங்க. ஓகே. அந்த அளவுக்கு அங்கே எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆல்டோவே அரௌண்ட். ஸோ ஓவராலாக பார்ட் டைமில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது கோஃபுவை பொறுத்த வரைக்கும்? ஓகே. ஒரு வாரத்துக்கு 28 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். அரவிந்த் சொன்ன மாதிரி அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் அவங்க லிமிட் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 120 மணி நேரம் ஆவரேஜாக ஒர்க் பண்ணுறீங்க, ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு 1,10,000 நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகே. கோஃபுல் லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 75,000 80,000 தான் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் அதனால் அதுக்குண்டான அளவுக்கு சம்பாரிச்சிக்கிட்டு படிக்கிறதுல அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஓகேங்க. இப்போது ஸ்டூடெண்ட்டுங்க வந்து ரொம்ப என்ன ஏஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வர முடியும், இல்லை ஒரு +2 முடிச்சுட்டு வந்து உள்ளே வர முடியுமா அப்படின்ற தகவல்களாக இருக்கட்டும். மேக்ஸிமம் எந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே வந்தால் நம்ம ஓரளவுக்கு வந்து இங்கே நம்ம செட்டில் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்? கண்டிப்பாக 12th முடித்தவங்க டைரெக்டாக இந்த மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல் வந்து என்ட்ரி பண்ணி வரலாம். ஆனால் என்னென்னா அவங்க 2 வருஷம் இங்கே முழுசாக படிக்கணும். 2 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கே இருக்கக்கூடிய டிப்ளமோ காலேஜஸில் சேர்ந்து படிக்கணும். ஸோ 12th முடிச்சுட்டு வரவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 years இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து அதான் 12th முடிக்கிறப்போ ஒரு 18, 19 இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏஜ்லேருந்து அப் டு ஒரு 45 வரைக்குமே கூட இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணி வரலாம். ஓகே. ஆனால் அந்த 45 இருந்தாலும் அதுக்கு உண்டான காரணம் சரியாக இருக்கணும். அவங்க ஆல்ரெடி ஜாப்பனீஸ்லாம் படிச்சிருக்கணும், அங்கே ஏதாவது ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அவங்க வரதோட நோக்கம் வந்து தெளிவாக அவங்க ஸ்கூலுக்கு சொல்லணும். ஓகே. அப்போ அதாவது ஒரு 30 வயசுக்குள்ளே இல்லை ஒரு 40க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவங்க கேரியரை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஏஜில் வந்தால் கூட வந்து பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது. கண்டிப்பாக முடியும். ஓகே. கிராஜுவேட்ஸாக வந்தாங்கன்னா இங்கே ஜாப்பனீஸ் ஸ்கூல்ஸில் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்தில் படித்து முடிச்சுட்டு இமீடியட்டாக வேலைக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஓகே. 1 வருஷத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்தியாவிலேயே மினிமமாக ஒரு N4 படிச்சுட்டு வரணும். ஓகே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பேசிக்காக இது இருந்தால் நம்ம உள்ளே வர முடியும் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு? பிஎஸ்சி டிகிரி போதுங்க. பிஎஸ்சி பிஇ. ஓகே. இதுவே போதும். இன்ஜினியரிங் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்ஜினியரிங் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்ட்ஸில் இருக்கிறவங்களும் வரலாம். டிப்ளமோவே முடிச்சுட்டு இப்போ பிரியதர்ஷன் சொன்ன மாதிரி அங்கேயே டிப்ளமோ முடிச்சிட்டிங்க, ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் அவங்களும் வரலாம். ஓகே. இப்போ +2 முடிச்சுட்டு வரவங்க அவங்க வந்து இங்கே ப்ளூ கலர் ஜாப்ஸில் ஏன்னா வந்து வேலை பார்க்க முடியுமா?
இல்லை அதுதான் எகெயின் அது SSW விசாக்குள்ளே போயிடும். ஓகே. இங்கே படித்து முடிச்சுட்டு கிராஜுவேட்ஸ் வந்து ஹைலி ஸ்கில்டு என்ஜினியர் விசாவில் போகணும். ஓகே. அதுதான் அவங்களுக்கு பின்னாடி PR வாங்குறதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ரூட் வந்து நிறைய பேர் தப்பாக வரீங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கூலில் வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த காணொலி அப்படின்னா முக்கியமான காரணம் தவறான பாதையில் வந்து போகக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் 10 லட்சத்தை வந்து யாரோ ஒரு புரோக்கர்கிட்ட ஏதோ ஒரு வீசாக்கு ரெஃப்யூஜி வீசாக்கெல்லாம் போய் காசை கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியாது ஜப்பான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன் கிடையாது அப்படின்றது. அதனால் தெரியாமல் உள்ளே வந்துட்டு அவங்களோட கேரியரை ஸ்பாயில் பண்ணிவிட்டு 2-3 வருஷத்தை எப்படி பண்ணுறது, நம்ம 8 லட்சம் 9 லட்சம் கட்டிட்டோமே நம்ம எப்படி நம்ம அதை சம்பாதிப்போம் அப்படின்றது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஸோ இங்கே ஸ்பான்சர்ஷிப்புக்கு என்ன மாதிரியான ஸ்பான்சர்ஷிப் இந்தியாவில் வந்து தேவைப்படுது? வீசான்றது அவ்வளோ ஈஸியாக ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே இல்லாமல் நம்ம ஊர்லேருந்து எந்த காசுமே நாங்கள் வச்சிடலைங்க, ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன், அதனால் எப்படி நான் வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ப்ரோஸ் அப்படின்றது நிறைய சொல்லும்போது கான்ஸ் அப்படின்றது சொன்னோம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி உங்களோட தகவல். ஆமாங்க, எங்கள்கிட்ட நிறைய என்கொயரிஸ் வராங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு 50 பேர்த்துக்கு மேலே படிக்கிறாங்க, ஒரு 20 பேர்த்துக்கு மேலே வரணும்னு ஆசை தான். பட் என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா ஜப்பானோட இமிக்ரேஷன் லா பிரகாரம் இந்தியாவிலேருந்து வர்றது அப்படின்னா ஒரு ஸ்பான்சர் வேணும். அந்த ஸ்பான்சர் பிளட் ரிலேட்டிவாக இருக்கணும். அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 10 lakhsக்கு குறையாமல் பேலன்ஸ் வச்சுருக்கணும். அவங்க யாருக்கும் கட்ட தேவையில்லை. அந்த பேலன்ஸை வந்து அவங்கள அந்த அனுப்புகிற கேண்டிடேட்டுக்கு வந்து நாங்கள் படிக்கிறதுக்காக செலவு பண்ண போகிறோன்னு சொல்லி நம்ம காமிக்கணும். ஓகே. அந்த ஸ்பான்சர் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. நிறைய பேர் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது காலேஜுக்கு இங்கே போக போகிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுலேயே வந்து நிறைய ரிஜெக்ட் ஆகுது. அது காரணம் என்னென்னா உங்களுக்கு நல்ல டிரான்சாக்ஷன் இருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா பில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 6 மந்த்தாகவே ஒரு 50,000 போடுங்க, ஒரு 1 லட்சம் போடுங்க, எடுங்க போடுங்க ஒரு வாரத்தில். அந்த மாதிரி நீங்கள் டிரான்சாக்ஷன் பில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை தான் வந்து அவங்க மெயினாக பார்ப்பாங்க. நீங்கள் கடைசியில் இருக்கிற 10 லட்சம் மட்டும் அவங்க பார்க்கறது இல்லை. அதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இதுவும் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன் நான். சரிங்க, வரவங்க எத்தனை வருஷம் வீசா பீரியட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க? ஸோ என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து யூனிடாஸ் வந்து வர பசங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணும்போது 1.3 இயர்ஸுக்கு ஃபஸ்ட்டு COE கொடுத்துருவாங்க. அந்த COE வச்சு நம்ம விசா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வர்றப்போ 1.3 இயர்ஸில் வருவாங்க. இப்போது அவங்க ஒரு N2 N1லாம் படிக்கணுன்னா ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் கூட ஆகலாம். அது கேண்டிடேட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறுபடும். அவங்க வேணும்னாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த 1.3 இயர்ஸ் முடிகிறப்ப அவங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வீசா முடிய போகுதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டூடெண்ட் வீசாவில் அவங்க 2 வருஷம் வரைக்கும் ஸ்டே பண்ண முடியும். அடுத்தது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்லேருந்தே சப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து ஓகே அப்படின்னா அவங்க ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ பண்ணி வந்தால் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கா அவங்களுக்குன்னு செக் பண்ணிவிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப்பு இதெல்லாம் அவங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து வர வச்சு வாங்கி இமிக்ரேஷனில் சப்மிட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு COE ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாமே டெஸ்ட் என்ன எழுதணும், அதாவது இங்கே ஜப்பானில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லெவல்ஸை செக் பண்ணணும். இப்போ N5 அங்கே படிச்சிருந்தாலும் அந்த N5 லெவல் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக N5 லெவல் இல்லைன்னா அவங்க திருப்பி இங்கே N5 படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கு சர்டிஃபிகேஷன் வேணுமா இல்லை கான்வர்சேஷன் லெவல் இருந்தாலே போதும்? இல்லை, அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். சர்டிஃபிகேஷன் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இவங்க வைக்கிற டெஸ்ட்டில் மார்க் எடுக்கணும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வீசா வந்துடும், அவங்க ஜப்பான் வந்துடுவாங்க. அவங்க டோக்கியோ இல்லை எந்த ஏர்போர்ட்டில் வந்தாலுமே டோக்கியோ வந்துட்டு அவங்க கோஃபுங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துடணும். ஸ்டேஷனுக்கு வந்துட்டால் ஸ்கூல்லேருந்து இங்கே 10 நிமிஷம் தான். பட் லக்கேஜ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் நிறைய எடுத்துகிட்டு வரதுனால இவங்களே வந்து போய் கார் வச்சு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து இவங்களே அப்பார்ட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது டோக்கியோவில் கூட அந்த சப்போர்ட் கிடையாது. கோஃபில் வந்து இவங்களே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்து எந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே போட்டு அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் பார்க்குறதுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டைம் ஜாப் சப்போர்ட் பண்ணுறது. ஓகே. இங்கேயே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப்பனீஸ் குழந்தைங்கள்லாம் வந்து இங்கிலீஷ் படிக்க வராங்க. இப்போ நம்ம ஊர்லேயே நல்லா இங்கிலீஷ் ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வராங்கன்னா IELTS TOEFL வந்து மார்க் நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இங்கேயே இங்கிலீஷ் டீச்சராக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மொழி கற்றுக்கிட்டு உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி, ஜாப் வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இவ்வளோ செலவு பண்ணுறது காரணமும் அதுதான். கண்டிப்பாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே ஜாப் பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது?
நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐடோக்கியோ அகாடமி நெக்ஸ்ட்ஜென் கார்பரேஷனோட ஒரு குரூப் கம்பெனின்னு தெரியும். இப்போ ரீசெண்டாக டோக்கியோலேருந்து கூட ஒரு பையன் வந்து N2 முடிச்சுட்டு எஸ்ஐபி கன்சல்டண்ட்டாக நெக்ஸ்ட்வேர்லேயே நம்ம நெக்ஸ்ட்ஜென்லேயே ஹையர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நெக்ஸ்ட்ஜென் ஐடியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்ஜென் மூலயமாவே நல்லா ஜாப்பனீஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்ஜென் மூலயமாவே நாங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் கூட டைப் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்து கோயம்புத்தூர்ல எங்களோட ஆஃபீஸ் போட போகிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக வேலைக்கு எடுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இவங்க மூலயமா இப்போ கோர் கம்பெனிஸ்லேயே எங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும் ஜப்பானில். இங்கே இன்னொரு அடுத்த ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு அதிகமான ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு டிக்ளைனிங் பாப்புலேஷன்றதை நான் பல காணொலிகளில் சொல்லியிருப்பேன். இங்கே பாப்புலேஷன் டிக்ளைன் ஆக ஆக வெளியிலேருந்து வர இமிகிரெண்ட் அப்படின்றதும் அதிகமாவாங்க. ஸோ இங்கே இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு ஆட்கள் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிறதா நான் பார்க்குறதுனால தான் ஸோ இதுக்கு வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ லெட்ஸ் வி ஹேவ் எ ஷார்ட் கான்வர்சேஷன் வித் சுசுகி-san. Suzuki-san, I have few questions to you. From which country majority of the people are coming to your institution to study Japanese language? I was in our school. The majority students is from China. Oh, Yeah. okay. And Vietnamese. Uh-huh. And now also the students from India is increasing. Increasing right now. Okay. So what kind of facility in your campus do you have? Yeah. We have 3 buildings, and one is this main building, and other is the second building, and also we have third cafe lounge. Okay. So what about the student activities and how you are engaging with, because you know the people from multiple countries have a different culture, so how you are engaging together? We have many events like sports festival and winter festival, and also we have tours to Disneyland in Tokyo. Okay. So many students can go together, and the relationship is very Building the relationship. Yeah. Okay, that's good to know. And then is there any sports club available here for tennis court or badminton? Actually, we don't have our sports club, but there is many places they can play sports. Okay. So many students enjoying the sports. Sports in Japan. Okay, thank you very much for your support. All the very best for your Unitas Japanese Language School. Thank you. Unitas Japanese Language School உடைய இகாஷி ஷிஞ்சுகு பிரான்ச்சுங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வசேதா யூனிவர்சிட்டின்னு ஒன்று பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குதுங்க. அங்கே இது உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஆட்கள், நம்ம பசங்க, தமிழ் பசங்களாம் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போவோம். はい、じゃあ初級2の漢字の復習始めますね。じゃあ皆さん私日本語言いますから皆さんその後リピートお願いします。はい、発明するどうぞ。電話を発明する。電話を発明する。じゃあ次これですね。これビキさんなんて読みますか？発見する。はい、じゃあ皆さんお願いします。発見する。はい。発見する。星を発見する。星を発見する。はい。これ大丈夫ですね、アシュウィンさんね。工場です。工場ですね。じゃあ皆さんで言いましょう。工場。இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜப்பானுக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சுட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு வேலையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட குட் நேம்? என்னோட பேர் விக்னேஸ்வர். ஓகே. திண்டுக்கல்லேருந்து வரேன். ஸோ இங்கே ஜப்பானுக்கு வந்து ஒரு 1 இயர் ஆகுது. கரெக்டாக 1 இயர் ஆகுது. லாஸ்ட் ஜான்வரி வந்தேன். ஸோ இந்தியாவில் இருந்தபோது பிஇ அண்ட் எம்பிஏ முடிச்சுட்டு 1 இயர் அமேசானில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக நம்ம ஐடோக்கியோ அகாடமியை பற்றி தெரிஞ்சு அங்கே ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பிச்சு நான் இந்தியாவில் இருக்கும் போதே என்ட்ரி வரைக்கும் நம்ம குமார் சென்சே அண்ட் எல்லாரோட ஹெல்ப்பால் என்ட்ரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ தென் அண்ட் ஜப்பானுக்கு போனால் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ஹெல்ப் மூலியமாக லாஸ்ட் இயர் இங்கே ஜப்பானுக்கு வந்தேன். அண்ட் ஜப்பானுக்கு வந்து N2 வரைக்கும் நான் நல்லா படித்து அண்ட் நம்ம யூனிட்டாஸோட டீச்சர்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணி N2 வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, படித்தோம். அண்ட் தென் நம்ம ஐடோக்கியோ அகாடமியோட பார்ட்னர் கம்பெனியான நெக்ஸ்ட்ஜென்லேயே வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சி அண்ட் தென் அங்கே இன்டர்ன் ஜாயின் பண்ணி ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இப்போது அங்கேயே வந்து ஆஃபர் கிடச்சி இப்போது ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுற பிளான் இருக்குது. ஓகே, அங்கேயே இப்போது டைரக்ட் எம்ப்ளாயியாக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நிறைய பேர் வந்து வேறு எதனா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் போய்ட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இல்லைங்க எனக்கு அந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் வந்து கேரியர் வந்து இங்கே செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்தவரில் தம்பியும் ஒருத்தர்.
ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? ஸோ என் பேர் பிரபு, விஷ்ணு பிரபு. ஸோ ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தேன். ஸோ ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை எஜுகேஷன் ஐ வென்ட் டு ரஷ்யா. ஓகே. ஸோ ரஷ்யாவில் வந்து ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் நியூக்ளியர் பவர். ஸோ அதுக்கப்புறம் ஐ டிட் மை ரஷ்யன் லாங்குவேஜ் ஃபார் 2 years. ஸோ சடனாக அந்த டைமில் தெர் வாஸ் சம் குளோபல் இஷ்யூ. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ரஷ்யா அண்ட் கேம் டு இந்தியா. ஓகே ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் வித் காட்ஸ் கிரேஸ் குமார் சென்சே ஐ மெட் மிஸ்டர் குமார் சென்சே. ஸோ அப்போ அவர் தான் சொன்னார், ஸோ யூ சி தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஜப்பான். வெரி வெரி டிசிப்ளின் கண்ட்ரி, very hardworking people. They will really give credit to your work. So நீ போ, என்னை நம்பி போ, ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. போயிட்டு யூ வில் see the difference in your life அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ கேம் டு ஜப்பான் அண்ட் யூனிடாஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஓத்தா சென்சே அண்ட் ஆல்சோ வித் த ஹெல்ப் ஆஃப் குமார் சென்சே. ஸோ யூனிடாஸில் ஜாயின் பண்ணி ஐ ஸ்டார்ட் ஸ்டடிங் ஜப்பனீஸ் லாங்குவேஜ். நான் வரும்போது 0, ஆக்சுவலி ஜப்பனீஸ் வந்து நான் 0 நான் வரும்போது. வித்தின் 1 year என்னை பாலிஷ் பண்ணிட்டாங்க, டைமண்டை பாலிஷ் பண்ணுற மாதிரி பாலிஷ் பண்ணி ஜப்பனீஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வித்தின் 1 year நான் N3 முடிச்சுட்டு N2 ஜாயின் பண்ணுறேன். ஸோ N2 கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ ஆல்ரெடி ஃபவுண்ட் மை ஜாப் இன் ஜப்பான். ஓ சூப்பர். ஸோ டெக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வந்து நான் இப்போ சேல்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கேன். ஓ. வித் ரெஸ்பெக்ட் டு EV பேட்டரிஸ் அண்ட் EV கார்ஸ். வண்டர்ஃபுல். ஃபியூச்சர்ஸ் செமையா இருக்கு பிரதர். ஐ திங்க் ஸோ. thank you so much for your. ஏன்னா நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்றதுனால ஐ நோ வாட் இஸ் super. I am really blessed to be here. I am really blessed to meet Mr. Kumar Sensei and also Ota Sensei and also all the teachers that who have taught me Japanese. Thank you so much. God bless everyone. Thank you very much. அப்புறம் பிரதர் உங்களோட குட் நேம் என்ன? என் நேம் அஸ்வின். ஓகே. ஸோ நான் வந்துட்டு சென்னையிலேருந்து வரேன். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருந்தேன். பட் படித்தேன், திருப்பி ஸ்டாப் பண்ணேன், இப்படியே போயிட்டு இருந்தது. ஏன்னா ஒர்க்கு ப்ரெஷரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருந்ததுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 years வந்துட்டு எனக்கு ஜப்பான் போன்ற எண்ணம் மாறலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படிலாம் ஜப்பானுக்கு வரலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு தடவை ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஒரு 6 months ஜாப்பனீஸ் படித்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து என்னோடய கட்டாயம் நான் திருப்பி வந்து வேறு ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கும் போது இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர் நீங்கள் ஜப்பானில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு ஜாப்பனீஸ் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு அந்த ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது எப்படி பைபாஸ் பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஜப்பானில் போய் படிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்துட்டு அப்படியே ஜாப் வாங்கினதுக்கப்புறம் விசா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அது தெரிய வந்ததுக்கப்புறம் நானே வந்து டேரெக்டாக நிறைய இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணேன். அப்போ வந்துட்டு மினிமம் வந்துட்டு எனக்கு N5 சர்டிஃபிகேட்டாவது வேணும், அது இல்லைனா நீங்கள் வந்துட்டு அப்ளையே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஜப்பான் போகிறோன்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப சின்னதாகிட்டே வந்தது. ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஐடோக்கியோ அகாடமியில் வந்துட்டு அவங்கள ஜாயின் பண்ணி விட்டேன். ஸோ அவங்கள ஜாயின் பண்ணி விடும்போது இந்த மாதிரி ஜப்பானுக்கு வந்துட்டு போக விருப்பம் இருக்குது அவங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு எங்களை அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கிளாஸில் சொல்லும் போது அதை எங்கிட்ட சொன்னாங்க. சொல்லும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டோம், இங்கேயும் ட்ரை பண்ணலாமே இருக்கா, ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் போதும், அதே மாதிரி ஒரு N5 லெவலுக்காக நீங்கள் படித்தா தான் நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு வர முடியும், நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணாலும் ஈஸியாக வந்து விசா கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, இதை கேட்ட நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போதே நான் வந்துட்டு N5 வந்துட்டு NAT எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன். ஏற்கனவே கொஞ்சம் படித்ததுனால அந்த எக்ஸாம் எனக்கு ஈஸியாக இருந்தது, கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் குமார் சென்சே வழியாக நான் டேரெக்டாக வந்துட்டு ஜப்பானுக்கு விசாக்காக அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட் விசா எனக்கு கிடச்சிருச்சு. ஸ்டூடெண்ட் விசா கிடச்ச உடனே இங்கே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 1 year படித்தேன். ஸோ 1 year படித்த உடனே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சது, லிங்க்டின் வழியாக வர ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ வர ஆரம்பிச்சது நான் அதில் அப்ளை பண்ணி இன்டர்வியூஸும் சரி கிளியர் பண்ணேன். ஸோ கிளியர் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்துட்டு 2024 9th month, ஓகே, அதாவது செப்டம்பர் எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிது. ஸோ வேலை கிடச்ச உடனே நான் வந்துட்டு ஸ்கூலில் இருந்து குவிட் பண்ணிவிட்டு விசா கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 4 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. இல்லை, என்ன வயசு? எனக்கு வயசு வந்து 36. 36 நல்ல ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கீங்க ப்ரோ. நிறைய பேர் வந்து பர்டிகுலராக உங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க, அண்ணா எனக்கு எப்படி பண்ணுறது, இந்த டைமில் நான் வந்து ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. மேபி உங்களோட ஸ்டோரி வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக
அவங்க டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூனிடாஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலோடைய இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே டோக்கியோவில் வந்து இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். சுமிமாசன். Hi, yeah. Nice to お meet 名前 you. は Hi. What is your name? Okay, my name is Akira Ota, so please call me Ota-san. Ota-san. Yeah. When the Unitas Tokyo has been started? Unitas Tokyo has started in 27? 27? Yes, yes. Okay. 2017? No, 2007. 2007. Yeah, sorry. Okay. Yeah. Okay. So what kind of courses do you have here? We have 2 courses, general course and preparatory course. General course aims for getting a full-time job in Japan, and in preparatory course, student want to step up to highest education in Japan, like technical college or bachelor degree or master degree course in Japan. Yes. So what is the capacity for this Unitas Tokyo? Okay. Currently, we have 650 students, and per year, around 300 new students enrolled in Unitas. Okay. And now we have 650 students in total. Yeah. Okay. And around 50% of the students are coming from China. China. And Okay. 20% from Vietnam, Okay. and 30% from other Asian countries, Okay. and now 5 to 10% from Indian students Okay. enrolled. Indian Yeah, students yeah. are very less comparatively. Yes. We have a student from New Delhi, Jaipur, Pune, Nagpur, but the largest number of students from Tamil Nadu. Tamil Nadu? state. Yes. Okay, that's good to know. Thank you very much. ありがとうございま We す。 have a time with Thank you. you so much. Thank ஸோ இப்போ இந்தியாவிலே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாப்பனீஸ் டீச்சர்ஸ் நேட்டிவ் டீச்சர்ஸை வச்சு நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அங்கேருந்து படிக்கிறதுக்கும் இங்கே வந்து படிக்கிறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? ரொம்ப நல்ல கேள்விங்க சிவாசான். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ஐடோக்கியோலேயே இப்போ ஒரு 4 ஜாப்பனீஸ் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கேயும் நல்லா சொல்லிக் கொடுக்குறோம். ஜப்பானில் இங்கே வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் கல்ச்சரை பற்றி தெரியாது. அதுவும் ஜப்பான் மாதிரி டிசிப்ளினான ஒரு ஒர்க் கல்ச்சரில் வந்து டைரெக்டாக அங்கேயே N3 N2 முடிச்சிருந்தாலுமே டைரெக்டாக நீங்கள் ஜாபுக்கு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணாலுமே less than 10 to 20% தான் சான்ஸ் இருக்குது வேலை கிடைக்க. அப்போது ரிமைனிங் 80% என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வரலாம். இல்லை ஃப்ரெஷராகவே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸில் அட்மிஷன் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு 1 year வந்து அவங்க அந்த 4 சீசனை வந்து வாழணும். பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஓகே. அது இல்லாமல் ஜப்பான் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே ஃபுல் டைம் ஜாப் ஹையர் பண்ணும்போது இங்கேருந்து அவங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணுறது அவங்க ஈஸி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்னு அது நினைக்கிறாங்க. இல்லாமல் அந்த கேண்டிடேட்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அனலைஸ் பண்ணுறது தான் அவங்க ரொம்ப நம்புவாங்க. ஓகே. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இங்கே வந்து படிக்கணும்னு நினைக்கிறது. ஓகே. யூனிடாஸ் டோக்கியோவோட கிளாஸ் ரூமில் வந்து இருக்கிறோங்க. ஸோ இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் இப்போ நம்ம இருக்கிறது இந்த ஒரு பில்டிங் வந்து 10வது மாடியில் இருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கோட மாடியும் நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காகவே இந்த இடத்துக்கு வந்து சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் யூனிடாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்டி இருக்குது இல்லைங்களா, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே மெக்டி ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்ட் டைம் பண்ணுறவங்க ரொம்ப அதிக பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ படிக்கிற பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த மெக்டியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ட் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவில் நல்ல ஒரு பொட்டென்ஷியல். உங்களுக்கு ஒரு ஹவருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200 கிட்ட வந்து கொடுப்பாங்க.